இன்னைக்கு நம்ம மலச்சிக்கல் மனிதனுக்கு பல சிக்கல் இதுதான் பார்க்குறோம். இது வந்துட்டு முன்னாடியே பார்த்துட்டோம்ல அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு 3 பேஷண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு 2 டேஸ், 3 டேஸ் ஒன்ஸ் தான் நான் மோஷனே போவேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ பார்க்கும்போது என்னன்னா, ஒருத்தங்களுக்கு பிரஸ்ட்ல ஃபைப்ரோஅடினோமா 3.5 சென்டிமீட்டர்ஸ் பிரேத் 3 அதாவது ஸ்டேஜ் லெவல் இருக்கு. 5 லெவல் அப்படிலாம் இருக்கு. அது வந்துட்டு லெவல் 3ல இருக்கு. இன்னொருத்தவங்க வந்துட்டு நெக்ல தைராய்டு காய்டர் நல்லாவே பெருசா இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் கேன்சர் ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ அத நான் பார்க்கும்போது ஒரே ஒரு சிம்டம் தான் இருந்தது. கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வந்துட்டு எனக்கு ஒரு 10, 15 வருஷமாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருமலம், அருநீர் அப்படிங்கறத நான் எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்கேன். காலையில ஒரு டைம் மோஷன் போகணும், ஈவினிங் ஒரு டைம் மோஷன் போகணும். உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லும்போது நம்ம வீட்ல வந்துட்டு ஒரு குப்பை தொட்டி இருக்கு. ரெகுலராவே வீட்டை நம்ம புழங்கிட்டே இருக்கும்போது ரெகுலராவே நம்ம வீட்ல குப்பை செய்றோம். அந்த குப்பையோட பேக் வந்துட்டு நம்ம ரெகுலரா என்ன பண்ணணும்? கிளீன் பண்ணணும். அதேதான் நம்ம உடம்பும். அப்ப தொடர்ச்சியா வந்துட்டு சேர்ற குப்பைகளை நம்ம என்ன பண்ணணும்? அன்னன்னைக்கு வெளியேற்றணுமா? அதேதான். காலை உண்டது மாலை, மாலை உண்டது நாளை அப்படிங்கறத நான் அடிக்கடி சொல்லுவேன்.